கர்த்தருக்கு கனவு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஏன்னு சொன்னாக்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே 99% சொன்னாக்க தேவன் எதிர்பார்க்குற காரியத்தை அவங்க செய்கிறது கிடையவே கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். அலையில சொல்லுங்க, அலையில சொல்லுவா. நம்ம போய் வெளியில் போயிட்டு பெருசாக போய் பாடி காட்டணும், என்ன பெரிய ஜெபம் பண்ணணும், வெளியில் போயிட்டு என்ன பண்ணணும், நம்மளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம ஒரு வீட்டு உள்ளார அமைதியாக உட்காந்து கர்த்தரை ப்ரேயர் பண்ணுறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறது, அவருடைய வார்த்தைகளை கைகொள்றது, படிக்கிறது, இப்படி தான் நம்ம இருக்கணும். அந்த உலகத்தில் அப்படி தான் வாழணும். அல்லேலூயா. இன்னைக்கு தன்னை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்ல சொல்லுங்க. ஆமாம், தெரிஞ்சுங்க, நீங்களும் தெரிஞ்சுங்க, என்னடா இப்படி ஒரு ஆள் இருக்கிறானே இந்த உலகத்தில் அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான், வீட்டுக்குள்ளே இருக்கிறான், வீட்டிலே சாப்பிட்றான், பேசாமல் அமைதியாக இருக்கிறான், பேசாமல் ஜோம் பண்ணுறான், அவன் பாட்டுக்கு போகிறான், ரூமில் படுத்து தூங்குறான், பேசாமல் வெளில வேலைக்கு போகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சில ரகசியங்கள் அடங்கி இருக்கிறதுல, அல்லேலூயா, ஒரு பயங்கரமான ஒரு ரகசியம் இருக்குது. தேவன் எதிர்பார்க்குற காரியம் நம்மளுக்கு இருக்குதா, எனக்கு இருக்குதான்னு நான் பார்க்குறேன். மற்றவங்களுக்கு இருக்குதோ இல்லையா அது எனக்கு முக்கியம் அல்ல. தேவன் எதிர்பார்க்குற அந்த காரியம் என்கிட்ட இருக்குதா, அதற்கு சரியான ஒரு பாத்திரமாக நான் இருக்கிறேனா, ஒரு பொருளாக இருக்கிறேனா, அதுக்கு தேவன் சொல்கிறதுக்கு சரியாக கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறானா, நான் சரியாக இருக்கிறேனா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். வாயின் வார்த்தைகள் எல்லாத்துக்கும் கூட பேசுகிறோம், கோவப்பட்டு கூட பேசுகிறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈனத்தனமான விஷயம் தெரியுமா அது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக தேவ ஜனங்களும் இந்த தேவ ஊழியர்களும் என்ன சொன்னாக்க, கற்றுக்கொள்ள விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய காரியங்கள் இருக்கு. தேவன் சொல்லாத காரியத்தை நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது. வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் சொன்னாக்க தேவன் சொல்றத, கர்த்தர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு, அவர் என்ன சொல்றாரு, அதை மட்டும் கேட்டு நம்ம செய்கிறதா இருக்கணும். எலியாவை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, கேரித் ஆற்றங்கரையில் உன்னை ஒழித்து கொண்டது அப்படிங்கிறாரு. இந்த சொன்ன வார்த்தைய என்ன பண்றான் அப்படியே எலியா கீழ்ப்படுத்தி செய்யறான். ஆனா நீ பாரு, இந்த பைபிள் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னாக்க, கர்த்தர் சொன்னதை தான் செஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் நேருக்கு நேராக சொல்றதுக்கு, கர்த்தர் நேருக்கு நேராக பேசுறாரு, தரிசனமாய் பேசுறாரு, காதுல பேசுறாரு, நேருக்கு முகமுகமாய் பேசுறாரு. மோசே கிட்ட, எலியா கிட்ட பேசுறாரு, ஆண்டு பேசுறாரு, நீ போய் ஒன்று என்ன பண்ண, கேரி தாட்டங்களை ஒழித்து கொண்டு அப்படிங்கிறாரு. அப்போ சொன்னதை உடனே செய்யறான்பா. ஆனால் இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்கள் அப்படி கிடையாது. நான் மனசுல ஏதாவது நினச்சிக்கணும், நாளைக்கு 3 நாள் மீட்டிங் போகணும். ஏன்னா பணம் நிறைய இருக்கு உங்ககிட்ட, லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. நாளைக்கு ஒரு 200 ஊழியக்காரர்களுக்கு 500 ரூபாய் காசை கொடுத்து பிரியாணி போட்டு நாளைக்கு ஒரு பாஸ்டர் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட்டாப்பா சொல்றது, பாஸ்டர் மீட்டிங் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அங்கே போய் உட்காந்துச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இவர் என்னமோ பெரிய ஊழியக்காரர் மாதிரியும் இவர் அப்படியே வெளிப்படுத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை ஒரு பெரிய ஆளை நீ சொல்ற கேட்டுக்கோ, நீ எதுல அதிகாரமா நீ இருக்கிறியோ அந்த அதிகார துறையிலிருந்து கர்த்தர் உன்னை விலக்கி விடுவாருங்கிறத நான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்றேன். கர்த்தருக்கு கனம மகிமை. அலை சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த துறையில நீ எந்த மிஷன்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல நீ இருக்கிறியோ அந்த டிபார்ட்மெண்ட் கர்த்தர் உன்னை தூக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு தேவனை தெரிஞ்சுக்கல. நீ ஒரு கர்த்தருடைய மனுஷன்
தேவனை தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு நானே இத்தனை வருஷமா இருக்கிறேன். கர்த்தர் அவர் எப்படிப்பட்ட எத்தனை அண்ட சராசரங்களை உருவாக்கிறது, இது போல எத்தனை பூமிகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, எத்தனை காரியங்களை கர்த்தர் நிகழ்த்தி வைத்திருக்கோ இன்னமும் தெரியவே இல்லை. அவரை கர்த்தரை புரிஞ்சிக்கவே முடியல, நம்ம சிந்திக்கவே முடியல. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா இன்னைக்கு தேவனை ஒவ்வொரு செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தரை நான் தெரிஞ்சுக்கிட்ட உட்காந்துருக்கிறது. இந்த வீட்டில் கர்த்தர் கொடுக்குற சாப்பாடு, தேவன் கொடுக்குற அந்த ஈவு, எதக்க தயவு, அதுலேயே வாழ்ந்து உட்காந்து கர்த்தர்கிட்ட உட்காந்துருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அதை சொல்லுங்க. ஆமா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அதுதான் வாட் ஐ ஹாவ் டு டூ வில் ஆஃப் தி லார்ட். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன் ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன் அப்படிங்கிறேன். என்னவா டெல் மீ லார்ட் அண்ட் ஐ ஹியர். கர்த்தருக்கு கனம மகிமை உண்டாவதாக. ஆண்டு கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேளியா. இந்த ஊழியக்காரர் இந்த வீடியோவை பார்க்குற ஊழியக்காரர்கள் எல்லாருமே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி தயவுசெய்து கேளுங்க. கேட்காம இருக்கிறாதீங்க, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆமா, எப்பமா போய் டிவியை போட்டா ஒரே சீரியல் தான், ஒரே நாடகம் தான். காலையில் அழுதுச்சுன்னாக்க ஈவினிங் வரைக்கும், நைட்டு இந்த டிவி ஆஃப் பண்ணுற வரைக்கும் அழுதுட்டு ஒப்பாரிச்சுட்டே இருக்கும் இந்த சன் டிவியில். உண்மை, நான் கண்ணால் பார்த்துருக்குறேன், இது கண்ணால் பார்த்துருக்குறேன். தயவுசெய்து உங்கள் டிவி நான் குறை சொல்ல விரும்பல. டிவியில் பார்க்க வேண்டிய விஷயங்களை மட்டும் பாருங்கள், நல்லதை எடுத்துங்க, கெட்டதை தூக்கி போடுங்க. கெட்டதுக்கு மைண்ட் பண்ணுறது அல்ல. அதனால் டிவி பார்க்கணும்னு சொல்லலை. காலையிலேருந்து ஒப்பாரி வைக்கிற அந்த சன் டிவி சேனலை யாரும் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருவர் உங்களை குறை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் வருகிறார். நீ செய்கிற காரியம் தவறான காரியம், கர்த்தர் இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாக்க தயவு செய்து அக்செப்ட் பண்ணி கேளுங்க. ஒரு நல்ல தேவ மனுஷன் யாராவது ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதை ஏற்றுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மோசேக்கு பாருங்க, எத்ரோ அவன் மாமனாரின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை, அவன் அப்படியாப்பட்ட மோசேக்கே மோசே ஊழியக்காரனுக்கே கடைசியில அவனுக்கே போதிக்கும்படியாய் எத்ரோவை கர்த்தர் வைத்திருந்தா. அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தம் பாப்பா. அல்லேலூயா. எத்ரோ பாரு, மோசேனுடைய மாமனார் அவனுக்கு புத்திமதி சொல்றான். புரியுதா சொல்றது? புத்திமதி சொல்றான். அப்ப நீ ஒரு சரியான ஒரு தேவ மனுஷனா நம்ம இருப்போம் அப்படின்னா யார் மூலமாக நம்மளுக்கு பாடம் அறிவிக்கப்படுங்கிறத சந்தேகமே கிடையாது. கழுதையின் வாயை திறந்து தேவன் என்ன பண்ணாரு பேசினார். பீலியாம் கிட்ட பேசினார். அல்ல சொல்லுங்க, கழுதை வாயை திறந்து பீலியாம் இடத்துல பேசி கூட அவன் தேவனுடைய வார்த்தைக்கு, கழுதையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. அல்லேலூயா. எதுக்க தேவ தூதன் பட்டயத்தை உருவி கொண்டு நிற்கிறத கழுதை பார்த்து கழுதைக்கு தெரியுது. ஆனா பீலியாம் தீர்க்கதரிசிக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தா கர்த்தருடைய தேவ தூதன் எதுக்க நிற்கிறது உனக்கு தெரியலையா? உனக்கு தெரியலையா? தெரியல. ஏதாவது ஒண்ணு பரலோகத்தின் வாசலை திறக்க வேண்டும், அதை திறக்கணும், இதை திறக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே தவிர, ஆனா தேவனுடைய சித்தத்தை என்னன்னு தெரிஞ்சு இன்னைக்கு யாருமே நடக்கிறது கிடையவே கிடையாது. கேட்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்து நம்ம வாசிக்க போறோம்னு சொன்னாக்க, கர்த்தரிடத்தில் என்ன இந்த ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கவே இல்லை. பலியிடும்படியாக மிருக ஜீவனை கொண்டு அதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கவே இல்லை. அதனுடைய விபரீதம் பாரு, கடைசியில மோசமாயிடுச்சு. பலிகளை என்ன பண்ண சொன்னாக்க ஆபிரகாம் வெட்டி ஒன்றுக்கொன்று முரண்பாடாக வைத்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. முரண்பாடாக வைத்து விட்டான்.